வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபிஷ் கறி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் வந்து ஒரு 50 ml மட்டும் ஊற்றிக்கோங்க, சரியா? 50 ml கொஞ்சம் கூடும். கடுகு வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. வெந்தயம் அதே போல் எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன். அதே போல் சீரகம் வந்து 1/4 டீஸ்பூனு கொஞ்சம் குறைச்சி, சரிதானே? இதுதான் ஃபஸ்ட்டுக்கு நாம் போட வேண்டியது. இப்போ எண்ணெய் வந்து கொதிச்சிடுச்சு, கடுகு போடுவோம். கடுகு போட்ட பிறகு இது அப்படியே ஒன்றா போட்டுக்குவோம். வரக்கொள்ள கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டை வந்து இப்படி நல்லா இவ்வளோ தட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து 150 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் செய்ய போகிறது வந்து 500 கிராம் மீனுக்கு. பட் வந்து இதில் வெஜிடபிள் நிறைய சேர்க்க போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க எப்படின்னு. வெஜிடபிள் மாங்காய் போட்டு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். பச்சை மிளகாய் வந்து நான் கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கேன். என்னென்னா இது வந்து காரம் குறைவனால. இதே காரமான மிளகாய் இருந்த பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 5 மிளகாய் போதும் காரமானதாக இருந்தால். கொஞ்சம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இது போல் வதங்கினதும் அடுத்து என்ன செய்யுங்க, தக்காளி வந்து நான் சின்ன தக்காளியை சொல்லி 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதனோட தக்காளியோட இந்த புளிப்பு அது வந்து மீனில் நல்லா இறங்கணும். அப்போ அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ மாங்காய் போட்டிருக்கோம். எப்படின்னா மாங்காய் வந்து இது ஒரு மாங்காய், இது வந்து அவ்வளோ பெருசாக புளிப்பு இல்லை. ஸோ மாங்காயை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டுக்கு மாங்காய் நல்லா வேகும். வெந்து அந்த மாங்காயில் உள்ள அந்த புளிப்பு, இது வந்து பெருசாக அவ்வளோ புளிப்பு இல்லை, அதனால் நான் ஒரு மாங்காய் ஃபுல்லாக போட்டேன். இதே புளிப்புள்ள மாங்காயை வந்து நீங்கள் வைக்கிற குழம்புட அளவுக்கு நீங்கள் மாங்காயை நீங்கள் குறைச்சிக்கலாம். மாங்காயோட புளிப்பு இந்த கறியில் ஃபுல்லாக இறங்கணும். அப்போ தான் அந்த மாங்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் வந்து நல்லா வேக விடுங்க. ஏன்னா பொதுவாக மாங்காயும் போட்டு புளியும் போடுவாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் புளி போடுறதில்ல, மாங்காயோட புளிப்பு மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் போடுறோம். கத்திரிக்காய் இதோட பேர் எனக்கு தெரியாது. பட் இது வந்து நல்லா இருக்கும். மீன் கறிக்கு போட்டு அப்புறம் குழம்பு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இது வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு காய். ஸோ அதையும் போட்டுக்குவோம்.
இதில் மீனையும் பார்க்க காய் தான் கூடுதலாக இருக்குது சொல்லப்போனால். ஓகே, இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் 1 2 3, ஏன்னா இது வந்து அளவில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால 3 கரண்டி டீஸ்பூனில் 3 போட்டு ஃபுல்லாக போட்டிருக்கு. ஸோ அடுத்தது கறி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இது மல்லித்தூள் ஒரு ஃபுல்லாக 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து சீரகத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு ஃபுல்லாக 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதனோட பச்சை வாடை போகிறதுக்கு இந்த எண்ணெயிலேயே நீங்கள் வந்து இப்படி பரப்பி விடுங்க. கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்க்குறோம், தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ப நீங்கள் ஊற்றிக்கொள்ளலாம். ஸோ அதே போல் இதுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து நாங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். கட்டிப்பால் நம்ம லாஸ்ட்டில் ஊற்றுறோம். இதுக்கு லைட்டாக ஓகே. இப்போ நம்ம இதை மூடி வைப்போம். ஓகே, இப்போ இதை நாங்கள் மூடி வைப்போம். மூடி விட்டு இடைக்கிட கொஞ்சம் கிளறி விடுங்க. தேங்காய் பால் ஊற்றின பிறகு அப்பப்போ கிண்டியே விடணும். சரிதானே? லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, வெண்டைக்காயை போட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றுறது கொஞ்சம் முன்னாடி வெண்டைக்காயை போடுங்க. ஃபஸ்ட்டுக்கு போட்டுக்காதீங்க, வெண்டைக்காய் கரைஞ்சிடும். மீன் வந்து கழுவிட்டு லாஸ்ட்டில் வந்து உப்பையும் மஞ்சளையும் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னு சொல்லி நான் ஒரு 1/2 hour வச்சிங்கண்டா அப்போ அந்த அதில் உள்ள கவுச்சி வாடை இல்லை போகும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தண்ணியில் மறுபடி கழுகி மீன் எடுத்துக்கலாம்.
நல்லா வெந்துடுச்சு. இது வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினேன். இது வந்து ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு காய். இது எனக்கு சரியாக பேர் தெரியல. இது வந்து சுகருக்கெல்லாம் நல்லன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மீனில் போட்டு இதில் ஆக்கிறது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புளிப்பு வேறு எதுவும் போட வேணாம். தக்காளி வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தக்காளியை போட்டுக்கோங்க. அதே போல் எக்ஸ்ட்ரா தக்காளியும் போட்டு மாங்காவை ஒரு மாங்காய் அதில் மாங்காவோட புளிப்பு எப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ப நீங்கள் மாங்காவை போட்டுக்கோங்க. மாங்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா புளியெல்லாம் போட வேணாம். ஸோ இதனோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்ப்போம் உப்பு புளி எப்படி இருக்குது. உண்மையில் அருமையாக இருக்குது, சூப்பராக கரெக்டாக இருக்கு எல்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இறக்கிடுவோம். இப்படியே இருக்கணும் கொஞ்சம் நேரம்.